நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். விருந்தோம்பல். மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. விளக்கம். அனிச்சப்பூ மோந்தவுடன் வாடிவிடும். அதுபோல் முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பார். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மே தினம் அரசியல் தலைவர்கள் வாழ்த்து. தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கல். புதுச்சேரியில் உள்ள பழமையான கட்டிடங்களை புனரமைக்க நிதி ஒதுக்கப்படும். கலவை கல்லூரி திறப்பு விழாவில் முதலமைச்சர் அறிவிப்பு. நாளை திறக்கப்படுகிறது புதிய பேருந்து நிலையம். 3ஆம் தேதி முதல் பேருந்துகள் வருகை. இனி விரிவான செய்திகள். பிரெஞ்சு பிள்ளைகள் மட்டுமே படிக்க அனுமதிக்கப்பட்ட காலத்தில் தமிழ் பேசும் புதுச்சேரி குழந்தைகளும் படிக்க தொடங்கப்பட்ட பள்ளிதான் இந்த கல்வி கல்லூரி பள்ளி என துணைநிலை ஆளுநர் கூறினார். மேலும், நான் தங்கி இருக்கும் ஆளுநர் மாளிகையில் இரவு தூங்க செல்லும் முன் சீலிங்கில் டார்ச் அடித்து பார்ப்பேன். ஏதாவது விழுகிறது போல் இருக்கிறதா என்று. பழைய கட்டிடங்கள் மிகவும் ஆபத்தானது எனவும் பேசினார். புதுச்சேரியில் உள்ள 70 ஆண்டு பழமையான கட்டிடங்களை அப்படியே புனரமைக்கப்பட்டு நிதி உதவி வழங்கப்பட்டு வருவதாகவும், பழமையான கட்டிடங்களை பாதுகாக்க அரசு அக்கறை செலுத்தும் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி மிஷன் வீதியில் 150 ஆண்டுகள் பழமையான பாரம்பரியமிக்க கல்வி கல்லூரி அரசு மேல்நிலைப் பள்ளி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 5,25 லட்சம் ரூபாய் செலவில் அதன் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இப்பள்ளி கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்தனர். இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை மற்றும் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், நியமன எம்எல்ஏ ராமலிங்கம், புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் எடியன் ரோலன் பியாக், பள்ளி கல்வித்துறை இயக்குநரும் கல்வித்துறை செயலாளருமான பிரியதர்ஷினி, அரசு செயலர் மற்றும் புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்ட தலைமை செயல் அதிகாரி ருத்ரகவுடு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், பள்ளிகளில் பிரெஞ்சு பிள்ளைகள் மட்டுமே படிக்க அனுமதிக்கப்பட்ட காலத்தில் தமிழ் பேசும் புதுச்சேரி குழந்தைகளும் படிக்க வேண்டும் என்ற தொலைநோக்கி பார்வையில் கலவை சுப்பராய செட்டியார் தந்த பெரும் கொடை இந்த பள்ளி என்றும், அந்த காலத்திலேயே இந்த பள்ளியில் ஏழை மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய திட்டங்களுக்கு எல்லாம் முன்னோடி. இதில் ஒரு சுவாரஸ்யமாம் என்றவென்றால், இந்த இடம் இதற்கு முன் ஒரு கல்லறையாக இருந்துள்ளது. ஒரு கல்லறையாக இருந்த இடம் இன்று ஒரு கல்வி கோயிலாக உயர்ந்து நிற்கிறது என்றும், பிரெஞ்சு ஆட்சிக்கு எதிராக நடந்த முதல் மாணவர் போராட்டம் இந்த பள்ளியில்தான் தொடங்கி இருக்கிறது. பிறகு அது இந்தோ பிரெஞ்சு விடுதலை போராட்டமாக மாறி இருக்கிறது. நாம் பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் பாரம்பரியமும் நவீன தொழில்நுட்பமும் இணைந்து செயல்பட வேண்டும். பிரெஞ்சு கட்டிடக்கலை பாரம்பரியம், தமிழரின் மரபு ஆகியவை மாறாமல் இது புதுப்பிக்கப்பட்டு இருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. பாரம்பரியத்தை மீட்டு எடுக்க மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த முயற்சிக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. தொடர்ந்து பேசிய அவர், இவ்வளவு பெரிய ராஜ்நிவாசில் ஒரே ஒரு பெட்ரூம் தான் என்றும், அது சேதமடைந்துள்ளதால் நான் தூங்க செல்லும் முன் சீலிங்கில் டார்ச் அடித்து பார்ப்பேன். ஏதாவது விழுகிறது போல் இருக்கிறதா என்றும், டைனிங் ஹால் வந்ததும் மேலே பார்ப்பேன், கிராக் ஏதாவது ஏற்பட்டுள்ளதா என்றும், பழைய கட்டிடங்கள் மிகவும் பாதுகாப்பு இல்லாதது என தனது அனுபவத்தை கூறினார். அவரை தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி என்றாலே பழமையான கட்டிடங்கள் நிறைந்த சிறிய மாநிலம்.
பழமையான கட்டிடங்கள் பாதுகாக்கப்படுகிறதா என்று பக்கத்து மாநிலத்தை சேர்ந்தவர்கள், குறிப்பாக டெல்லியில் உள்ளவர்கள் என்னிடம் கேட்பார்கள். பழமை மாறாமல் கட்டிடங்கள் இருக்க வேண்டும், புதுப்பிக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம். இப்பொழுது பழைய கட்டிடங்களை புதுப்பிக்கவும் அழகாக்கவும் வைத்துக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. புதுச்சேரி ஆளுநர் மாளிகை கூட மிக பழமையான கட்டிடம். அந்த கட்டிடத்தின் தன்மையும் எப்படி உள்ளது என்பதில் எனக்கு பயம் இருக்கிறது. தற்பொழுது ஆளுநர் மாளிகை தற்காலிகமாக புதிய கட்டிடத்தில் மாற்றம் செய்துவிட்டோம். அந்த கட்டிடத்தையும் இன்டாக் நிறுவனத்தினர் புதுப்பித்து கொடுப்பதாக கூறியுள்ளனர் என தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் உள்ள சுமார் 70 பழமையான கட்டிடங்களும் அப்படியே இருக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு தேவையான நிதி உதவி அரசு செய்து கொண்டு வருகிறது. தற்பொழுது மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் மற்றும் வாழ்க்கை பொருளாதாரம் உயர, தரமான கல்வி, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தரமான மருத்துவம் ஆகியவற்றை அரசு திட்டங்கள் மூலம் வழங்கி வருகிறது. புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை அளித்த முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடுவுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த அரசு மக்களுக்காக பாடுபடுகின்ற, மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வருகின்ற அரசு. மத்திய அரசின் உதவியோடு மேலும் பல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தும். புதுமையான பழமையான கட்டிடங்களை பாதுகாக்க அரசு அக்கறை செலுத்தும் என கூறினார். மே தினத்தை முன்னிட்டு ஆளுநர், முதல்வர், அமைச்சர்கள் தங்களது தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். துணைநிலை ஆளுநர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மே தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உலகம் எங்கும் உள்ள உழைக்கும் மக்களின் பெருமையை, தியாகத்தை பறைசாற்றி அவர்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதை இந்த உழைப்பாளர் தினம் முன்னிறுத்துகிறது. உழைப்பாளர்கள் ஒரு நாட்டின் முதுகெலும்பு போன்றவர்கள், பொருளாதார முன்னேற்றத்தின் அச்சாணியாக இருப்பவர்கள். அவர்களுடைய நலனை, வாழ்வை, வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் நம் ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பதை இந்த நாள் உணர்த்துகிறது. உழைக்கும் மக்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று நல்வாழ்வு எட்ட மனதார வாழ்த்துகிறேன் என தெரிவித்துள்ளார். முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், உழைப்போரே உயர்ந்தோர் என்ற உன்னத வாக்குக்கு ஏற்ப உழைப்பை மூலதனமாக கொண்டு நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு அயராது பாடுபடும் ஒவ்வொரு தொழிலாளருக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் எனது உளம் கனிந்த மே தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தொழிலாளர்களின் உரிமைகள் நிலைநாட்டப்படுவதை நோக்கமாக கொண்டது இந்த தொழிலாளர் தினம். தொழிலாளர்களின் உழைப்புக்கும் வேர்வைக்கும் உரிய அங்கீகாரம் தரப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் அனைத்து தரப்பு தொழிலாளர்களின் நலனை பேணி காப்பதிலும் அவர்களுடைய பாதுகாப்பை வழங்குவதிலும் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை உறுதி செய்வதிலும் எனது அரசு தனி கவனம் செலுத்தி வருகிறது என தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், உழைப்பின் மேன்மையையும் உழைப்பாளர்களின் உரிமைகளையும் எடுத்து சொல்லும் மே தினம் இன்று உலகம் முழுவதும் தொழிலாளர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அந்நாட்டில் உழைக்கும் வர்க்கத்தின் கையில்தான் உள்ளது. உலகின் முதுகு தண்டாகவும் உயர்வுக்கு வளமாகவும் உள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் கிடைக்க வேண்டிய அனைத்து நலன்களும் தடையின்றி அளிக்கும் அரசாங்கமாக நம் புதுச்சேரி அரசு உள்ளது. நம் புதுவை மாநிலத்தில் தொழில் முன்னேற்றத்திற்கும் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரம் மென்மேலும் உயர்ந்திடவும் அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. உழைப்பு மட்டுமே நம்மை உயர்த்தும். உழைப்பின் பயனால் கிடைக்கும் உயர்வே மனநிறைவு அளிக்கும். இந்த மே தினத்தில் தொழிலாளர் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த மே தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் மாநில தலைவரும் மக்களவை உறுப்பினருமான வைத்திலிங்கம் வெளியிட்டுள்ள செய்தியில், உழைக்கும் மக்களின் 8 மணி நேர வேலை உரிமையை நிலைநாட்டிய தினமே மே தினம். அதுவும் ஆசிய துணை கண்டத்தில் முதலில் 8 மணி நேர வேலையை நிலைநாட்டிய இடம் புதுச்சேரிதான். ஆனால் இன்றைய தினம் புதுச்சேரி நகரில் உள்ள அனைத்து வணிக நிறுவனங்களிலுமே குறைந்தது 12 மணி நேரம்தான் தொழிலாளர்கள் வேலை புரிய வேண்டிய அவல நிலை உள்ளது. அதிலும் பெண் தொழிலாளர்களே அதிகம் பேர் இவ்வாறு பணிபுரிந்து உடல்நலத்தை இழந்து வருகின்றனர். பல தனியார் தொழிற்சாலைகளிலும் வழக்கமான பணி நேரத்திற்கு என்ன ஊதியமோ அதையே கூடுதல் நேரத்திற்கும் தருகின்றனர். வணிக நிறுவனங்கள், தனியார் தொழிற்சாலைகள் தான் இப்படி என்றால், எஞ்சி இருக்கிற ஒரு சில அரசு நிறுவனங்களிலும் தொழிலாளர்களுக்கான உரிமைகள் நிலைநாட்டப்படவில்லை. அரசு துறைகளில் நிரந்தர ஊழியர்களுக்கு சமமான ஊதியம் அதே பணியை செய்யும் தற்காலிக ஊழியர்களுக்கும் வழங்கப்படுவதில்லை. எனவே இந்த மே தினத்தில் வரும் ஆண்டிலாவது அனைத்து தொழிலாளர்களுக்கும் 8 மணி நேர வேலை, உரிய சம்பளம் கிடைக்கட்டும் என்று கூறி தொழிலாளர்கள் அனைவரும் மே தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார்.
நீண்ட இழுபறிக்கு பின்பு புதிய பேருந்து நிலையம் நாளை திறக்கப்பட உள்ளது. துணைநிலை ஆளுநர் மற்றும் முதல்வர் ஆகியோர் திறந்து வைக்கின்றனர். புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் ராஜீவ்காந்தி புதிய பேருந்து நிலையம் இயங்கி வந்தது. பழமையான இந்த பேருந்து நிலையத்தை இடித்துவிட்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 29 கோடியே 55 லட்சம் ரூபாயில் ஒருங்கிணைந்த பேருந்து முனையமாக கட்டும் பணி கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் துவங்கியது. பேருந்து நிலையம் தொடர்ந்து இயங்கியதால் கட்டுமான பணிகளை மேற்கொள்வதில் தடை ஏற்பட்டது. இதையடுத்து கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் 16ஆம் தேதி முதல் AFT மைதானத்திற்கு தற்காலிகமாக பேருந்து நிலையம் மாற்றப்பட்டது. பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றது. 4 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பேருந்து நிலையத்தில் 46 பஸ்கள் நிறுத்தும் இடம், 31 கடைகள் உட்பட பல்வேறு வசதிகள் இடம்பெற்றுள்ளன. பணிகள் நிறைவடைந்த போதிலும் கடைகள் ஒதுக்கீடு தொடர்பாக பேருந்து நிலையத்தை திறப்பதில் இழுபறி நீடித்து வந்த நிலையில் நாளை புதுப்பிக்கப்பட்ட பேருந்து நிலையம் திறக்கப்பட உள்ளது. இதனிடையே AFT மைதானத்தில் இருந்து 3ஆம் தேதி முதல் முழுமையாக பேருந்து வருவது நிறுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 2-3 முறை தேதி குறிப்பிட்டும் பேருந்து நிலையம் திறக்கப்படாமல் தள்ளிப்போனது குறிப்பிடத்தக்கது. உலகின் மிக சிறந்த சுற்றுலா தலமாக 2வது இடத்தில் உள்ள புதுச்சேரியில் உள்ள சுற்றுலா மையங்களை மேம்படுத்தும் வகையில் அதிரடி சலுகைகளை அறிவித்து அசத்திய அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் விக்ரம் கோட்டா. GRT ஹோட்டல் மற்றும் ரிசார்ட்டின் ஒரு அங்கமான ராடிசன் ரிசார்ட் பாண்டிச்சேரி பே சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. ராடிசன் ப்ளூ ஹோட்டல் மற்றும் சூட்ஸ் GRT சென்னையில் நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் புதுச்சேரியின் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் GRT ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்டின் தலைமை நிர்வாக அதிகாரி விக்ரம் கோட்டா ஆகியோர் கலந்து கொண்டனர். பிரபல சுற்றுலா தலமான லோன்லி பிளான்ட்டின் 2025ஆம் ஆண்டிற்கான சிறந்த சுற்றுலா தலங்கள் பட்டியலில் புதுச்சேரி உலகின் மிக சிறந்த சுற்றுலா தலமாக 2வது இடத்தை பெற்றுள்ளது. குறிப்பாக நடப்பாண்டில் இந்தியாவில் இருந்து இடம்பெற்ற ஒரே இடம் இதுதான். லோன்லி பிளானட்டின் சிறப்பு தேர்வான பாண்டிச்சேரியை அனுபவிக்க பயண தொகுப்பை வெளியிட்டு புதுச்சேரியின் உலகளாவிய அங்கீகாரத்தை கொண்டாடுவதற்காக ராடிசன் ரிசார்ட் பாண்டிச்சேரி பே ஒரு புதிய சலுகையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த தொகுப்பில் சுற்றுலா பயணிகளுக்கு சூரிய ஒளி பஃபே காலை உணவு, வரவேற்பு வசதிகள், அரை நாள் நகர சுற்றுலா பயணம், பே பிஸ்ட்ரோவில் ஒரு பிராங்கோ தமிழ் உணவு அனுபவம், உணவு பானங்கள் மற்றும் ஸ்பா சேவைகளில் தள்ளுபடிகள் மற்றும் ஒரு சிறப்பு பிரியாவிடை பரிசு உள்ளிட்ட ஒரு தொகுக்கப்பட்ட பயண திட்டத்தை வழங்குகிறது. இது அற்புதமான, மனதுக்கு நெருக்கமான மற்றும் மறக்க முடியாத பாண்டிச்சேரி சுற்றுலா அனுபவத்தை வழங்குகிறது. இந்நிகழ்ச்சியில் GRT ஹோட்டல்கள் மற்றும் அதன் அனைத்து கிளைகளிலும் பசுமை கூட்டங்களை தொடங்குவதாக அறிவித்தன. கார்பன் தடம் கண்காணிப்பு, மரம் நடுதல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், பிற பசுமை நடைமுறைகள் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிகழ்வுகளை நடத்த கார்ப்பரேட் விருந்தினர்களுக்கு GRT அங்கீகாரம் அளிக்கிறது. மேலும் மரங்களை நடுவதற்கும் நிகழ்வுகளின் போது உருவாகும் கார்பன் தடத்தை ஈடு செய்வதற்கும் விருட்சம் அறக்கட்டளையுடன் GRT புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. சுற்றுச்சூழல் தொழில்நுட்ப தளமான ஈகோ இண்டெக்ஸ் உடன் இணைந்து அவர்களின் திறமையான கார்பன் தடம் கால்குலேட்டர் பயன்பாட்டை பயன்படுத்தி கார்பன் உமிழ்வை துல்லியமாக கணக்கிட முயற்சி மேற்கொண்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் விக்ரம் கோட்டா எழுதிய புத்தகமான GRET பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் GRTயின் நிலைத்தன்மை பயணம் குறித்த புத்தகம் வெளியிடப்பட்டது. இது GRT ஹோட்டலின் நிலைத்தன்மையை நோக்கிய எழுச்சியூட்டும் பயணத்தை ஆவணப்படுத்துகிறது. சுற்றுச்சூழல் மற்றும் சமூக மாற்றத்திற்கு விருந்தோம்பல், அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி எவ்வாறு வழிவகுக்கும் என்பதை இந்த புத்தகம் காட்டுகிறது. புத்தகத்தை வெளியிட்டு உரையாற்றிய விக்ரம் கோட்டா, பாண்டிச்சேரியின் சுற்றுலா மைல்கல்லை கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்வதாகவும் அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் உணர்வுள்ள தங்கள் நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துவதாகவும் தெரிவித்தார். கிரேட் பசுமை கூடங்கள் மற்றும் லோன்லி பிளான்ட்டின் தேர்வு சலுகை ஆகியவை நிலையான கண்ணோட்டத்தின் மூலம் பயண அனுபவங்களை மறுபரிசீலனை செய்வதற்கான தேர்வு என்று அவர் தெரிவித்தார். உழைப்பாளர்கள் தினத்தை ஒட்டி புதுச்சேரி உழவர்கரை தொகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள், தூய்மை தொழிலாளர்கள் என 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு பாஜக மாநில செயலாளர் சரவணன் தனது சொந்த செலவில் ஏற்பாடு செய்திருந்த தபால் துறை மூலம் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ காப்பீடு பதியும் முகாமை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்து தொழிலாளர்களுக்கு காப்பீட்டு அடையாள அட்டையை வழங்கினார்.
பாஜக மாநில செயலாளர் சரவணன் உழவர்கரை தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். மேலும் ஏழை எளிய மக்களுக்கான தேவைகளை கேட்டறிந்து உடனடியாக அதனை நிறைவேற்றி வருவது மட்டுமல்லாமல் தொகுதி மக்கள் பிரச்சனைகளை உடனடியாக அதிகாரிகளிடம் கொண்டு சென்று உடனடியாக அதற்கு தீர்வு கண்டும் வருகிறார். அந்த வகையில் மே 1ஆம் தேதி உழைப்பாளர்கள் தினத்தை ஒட்டி புதுச்சேரி உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள், மினி லோடு ஓட்டுநர்கள், தூய்மை தொழிலாளர்கள் என 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு பாஜக மாநில செயலாளர் சரவணன் தனது சொந்த செலவில் தபால் துறை மூலம் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ காப்பீடு திட்டம் பதிவு செய்யும் முகாமை நடத்தினார். இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார். பதிவு செய்த தொழிலாளர்களுக்கு உடனடியாக காப்பீடு அட்டையை வழங்கினார். இவ்விழாவில் பாவாணன் நகர் சரவணன், விஜயபாரதி, மது, உஷா, கோமதி, பிரகாஷ், நடராஜ், முருகன், ஆறுமுகம், கனகலிங்கம், தக்கக்குட்டை ராஜா, ஆண்டனி ஜோசப், அருண், குமரன் ஜோசப், ஆல்பர்ட் ராஜ், வெங்கடேசன், சதாசிவம், பாலாஜி, குமரன், முனுசாமி, ரஜினி, வேலாயுதம், பிச்சவீரன்பேட் கனகு, மாயவன், வீரகுமார், கதிரேசன், அருமாத்தபுரம் இளையராஜா, சபரி, திருமுருகன், அரசு, அறிவொளி மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஆதரவாளர்கள், தொழிலாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மே தினத்தை ஒட்டி துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 5 லட்சம் மதிப்பில் விபத்து காப்பீடு. உலகம் முழுவதும் தொழிலாளர் தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் காரைக்கால் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் ஏற்பாட்டில் காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்கு உட்பட்ட சுமார் 150க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விபத்து காப்பீடு செய்யப்பட்டது. இந்த காப்பீடு மூலம் விபத்தில் உயிரிழந்தாலோ, கை, கால், கண் உள்ளிட்ட ஊனம் ஏற்பட்டாலோ 5 லட்சம் ரூபாய் காப்பீடாக வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சால்வை அணிவித்து மே தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம், தொழிலாளர்கள் 24 மணி நேரமும் தனது குடும்பம், குழந்தை என்று இருந்து விடுகின்றனர். தாங்கள் அவர்களை கவனித்துக் கொள்வதில்லை. எனவே இவர்களை பாதுகாக்கும் நோக்கிலும் அவர்களது குடும்பத்திற்கு செய்யும் சிறு உதவியாகவும் இந்த 5 லட்சம் ரூபாய் காப்பீடு திட்டத்தை ஏழை எளிய தொழிலாளர்களுக்கு செய்திருப்பது மன நிம்மதி அளிப்பதாக அவர் தெரிவித்தார். உலக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் குமரன் எண்ணற்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மே 1ஆம் தேதி தொகுதி மக்களுக்கு 10 4 சக்கர வண்டி, 7 தையல் மிஷின், 5 பூ வியாபாரம் செய்யும் தாய்மார்களுக்கு பூவண்டி, கணேஷ் நகர் டோபிகனாவை சேர்ந்த சலவை தொழிலாளர்களுக்கு கேஸ் மூலம் இயங்கும் அயன் பாக்ஸ் 11 பேருக்கு மற்றும் தொகுதியை சார்ந்த இளைஞர்களுக்கு கிரிக்கெட் பேட், கேரம் போர்டு மற்றும் 100 மகளிருக்கு புடவை ஆகியவற்றை வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு விலையில்லா பொருட்களை வழங்கினர். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தொகுதி பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாட்டினை முரளி, மோகனசுந்தரம், மனோகர், வசந்தகுமார், தமிழ்ச்செல்வன், கந்தன், தினகரன் ஆகியோர் செய்திருந்தனர். மே தினத்தை ஒட்டி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா மண்டலம் 28 சார்பில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா மண்டலம் 28 சார்பில் மே தினத்தை ஒட்டி துப்புரவு தொழிலாளர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி முதலியார்பேட்டையில் நடைபெற்றது. விழாவில் முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு 150க்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா மண்டலம் 28 தலைவர் ரோட்டேரியன் சுகுமாரன், செயலாளர் ரோட்டேரியன் சரவணன், பொருளாளர் ரோட்டேரியன் பரத்குமார், மண்டலம் 28 மண்டல செயலாளர் ரோட்டோரியன் முத்துவேலு, முன்னாள் தலைவர் ரோட்டேரியன் பகுத்தறிவு, ரோட்டேரியன் சுரேஷ்குமார், ரோட்டேரியன் மூர்த்தி, ரோட்டேரியன் நவ்ரோஜ், ரோட்டேரியன் கிருஷ்ணன், ரோட்டேரியன் ஹேமச்சந்திரன், ரோட்டேரியன் விஜயகுமார், ரோட்டேரியன் பிரகாஷ், ரோட்டேரியன் தக்ஷணாமூர்த்தி, ரோட்டேரியன் நாராயணமூர்த்தி, ரோட்டேரியன் முருகன், ரோட்டேரியன் ராணா, ரோட்டேரியன் அருணகிரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கொம்பாக்கம் ஸ்ரீ பூஞ்சோலை மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கொம்பாக்கம் பகுதியில் உள்ள கமலம் நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ பூஞ்சோலை மாரியம்மன் ஆலயம்.
இவ்வாலயத்தின் மகா கும்பாபிஷேகம் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து புதன்கிழமை 2ஆம் கால பூஜை, மகா பூர்ணகுதி நடைபெற்று கலச புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விமானம் மற்றும் மூலவர் கோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் 140வது மே தின நிகழ்ச்சி புதுச்சேரி தலைமை பாட்டாளி தொழிற்சங்க தலைவர் ஜெயபாலன் தலைமையில் கொடியேற்றி மே தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் தலைவர் விநாயகமூர்த்தி, செயலாளர் திருநாவுக்கரசு, பொருளாளர் வாழ்முனி, ஒருங்கிணைப்பாளர் கோவிந்தராஜ், மாநில நிர்வாகி திருமலை படையாட்சி, காந்திதாஸ், கதிரேசன், மாரிமுத்து மற்றும் துணை தலைவர்கள், துணை செயலாளர்கள், துணை பொருளாளர்கள் மற்றும் கழக உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்து கொண்டாடினார்கள். இந்த நிகழ்வை அடுத்து கடலூர் சாலையில் உள்ள உழைப்பாளர்கள் சின்னம் அருகே புதுச்சேரி படைப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் மே தின முழக்கங்களோடு கொண்டாடப்பட்டது. காரைக்காலில் அண்ணா தொழிற்சங்க கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி மே தின கொண்டாட்டம். உலக தொழிலாளர் தினத்தை ஒட்டி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் பல்வேறு பகுதிகளில் மே தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் கீழகாசாக்குடி பகுதியில் அமைந்துள்ள விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரி அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்ற மே தின விழாவில் மாவட்ட கழக செயலாளர் MV ஓமலிங்கம் கலந்து கொண்டு தொழிற்சங்க கொடியினை ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் தொழிற்சங்க தலைவர் குமார், செயலாளர் முருகேசன் உள்ளிட்ட ஏராளமான தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக காரைக்கால் பணிமனையில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மே தின நிகழ்ச்சியில் கட்சியின் கொடியை மாவட்ட கழக செயலாளர் ஓம் லிங்கமும், தொழிற்சங்க கொடியை மாவட்ட கழக அவைத்தலைவர் சாகுல் ஹமீத் அவர்களும் ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் அண்ணா தொழிற்சங்க நாகை மண்டல பொருளாளர் நமச்சிவாயம், கிளை தலைவர் தேவாதிராஜன் உள்ளிட்ட ஏராளமான தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவை வருமான வரித்துறை அலுவலகத்தில் 139ஆம் ஆண்டு மே தின விழா கொண்டாட்டம். புதுவை தெய்வநாயக்கம் பிள்ளை தோட்டம் முத்தையால்பேட்டையில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் வருமான வரித்துறை ஊழியர்களின் 139ஆம் ஆண்டு மே தின விழா கொண்டாட்டம். மே தின விழா உலகமெங்கும் இங்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த மே தின விழா அனைத்து வருமான வரித்துறை அலுவலகங்களிலும் கொண்டாடப்படுகிறது. அதன் அடிப்படையில் அகில இந்திய தலைவர், தமிழ்நாடு புதுச்சேரி வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளன பொதுச் செயலாளருமான தோழர் MS வெங்கடேசன் அவர்களின் சுற்றறிக்கைப்படி புதுவை தெய்வநாயக்கம் பிள்ளை தோட்டம் முத்தையால்பேட்டையில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் மே தினம் கொண்டாடப்பட்டது. புதுவை வருமான வரித்துறை அதிகாரிகள் சங்க செயலாளராகிய தோழர் தமிழ்ச்செல்வன் சங்கத்தின் கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். மேலும் புதுவை வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளனத்தின் தலைவர் தோழர் K அரவிந்தநாதன் உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் புதுவை வருமான வரித்துறை அலுவலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவின் இறுதியில் புதுவை வருமான வரித்துறை ஊழியர் சங்க பொருளாளர் தோழர் சதீஷ்குமார் அனைவருக்கும் நன்றி கூறினார். விழாவில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. புதுச்சேரி மாநில INTUC சார்பில் மே தின விழா அதன் தலைவர் பாலாஜி தலைமையில் கொண்டாடப்பட்டது. மாநில INTUC தலைமை அலுவலகம், உழவர்கரை நகராட்சி, ஈட்டன் தொழிற்சாலை, பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை, PRTC பணிமனை, PDTC ஆகிய இடங்களில் மாநில தலைவர் கொடியேற்றி வைத்தார். மேலும் புதுச்சேரி, சாரம், களித்தீர்த்தால் குப்பம் ஆகிய இடங்களில் சுமை தூக்குவோர் நலச்சங்கம் பெயர் பலகை திறந்து வைத்து மே தின விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள MRF, வேல் பிஸ்கெட்ஸ், TTK,
பெர்ஜர் பெயின்ஸ் ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் சங்கங்களில் மாநில INTUC தொழிற்சங்கத்தின் சார்பில் கொடியேற்றி மே தின விழா நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் மாநில INTUC பொதுச் செயலாளர் கணேஷ்குமார் தலைமையில் ஜான்சன் டைல்ஸ், விநாயகர் மிஷன் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி, பஞ்சாலைகள் ஆகிய இடங்களில் கொடியேற்றி மே தின விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில INTUC நிர்வாகிகள் சொக்கலிங்கம், நரசிங்கம், ஞானசேகரன், முத்துராமன், தமிழ்ச்செல்வன், பன்னீர், சுந்தரேசன், ஜான்சன், தீனதயாளன், நாகலிங்கம், முத்து, கிருஷ்ணமூர்த்தி, வெற்றிவேல், குமார், பெரியண்ணன், சகாயராஜ், ஜெயகிருஷ்ணன், பாண்டியன், வேலு, சிவகுமார், வேல்முருகன், உத்திரகாரமூர்த்தி, ரமேஷ், சிவகுமார், ஆனந்த், சங்கர், அசோக் மற்றும் தொழிலாளர் நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். குடியிருப்பு பாளையம் பகுதியில் மே தினத்தை முன்னிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. ஏம்பலம் தொகுதி குடியிருப்பு பாளையம் சுப்பையா நகர் பகுதியில் 140வது தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மே தினத்தை கொண்டாடும் விதமாக சாலைகளில் கதிர் அரிவாள் சுத்தி ஓவியங்களை வரைந்து சாலை ஓரங்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கொடி கம்பங்களை கட்டி தோரணங்களை கட்டி வைத்து கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதி செயலாளர் பெருமாள் தலைமையில் தொகுதி துணை செயலாளர் பக்தவச்சலம், தொகுதி குழு உறுப்பினர்கள் லெனின், சுமதி, பாலாஜி, நாராயணசாமி, இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் மாநில துணைத் தலைவர் ஆனந்தவல்லி, அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தின் மாநில குழு உறுப்பினர் சசிதரன், கிருஷ்ணமூர்த்தி, பக்தவச்சலம், ராமமூர்த்தி, பலராமன், முருகன், அமல்ராஜ், AITUC மாட்டுவண்டி தொழிலாளர் சங்க பிரகாஷ், மாயவன் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தோழர் மாசிலாமணி மேதின கொடியை ஏற்றி வைத்து மேதின கோஷங்களை இட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இதற்கான ஏற்பாடுகளை தொகுதி செயலாளர் பெருமாள் செய்திருந்தார். புதுச்சேரி மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி சார்பில் சங்க செயற்குழு உறுப்பினர் செல்லத்துறை தலைமையில் மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் சங்க கொடியை ஏற்றி வைத்து மே தின விழாவை சிறப்பாக கொண்டாடினர். புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி சார்பில் மே தின விழா புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள SCTC பேருந்து நிலைய வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. சங்க செயற்குழு உறுப்பினர் G. செல்லத்துறை தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மதிமுக மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் கலந்து கொண்டு சங்க கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கி மே தினத்தை சிறப்பாக கொண்டாடினர். உடன் மதிமுக முன்னாள் பொறுப்பு குழு தலைவர் கேப்ரியல், மதிமுக அவைத்தலைவர் செல்வராசு, துணை அமைப்பாளர்கள் கலைவாணன், மூர்த்தி, தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ, பொதுக்குழு உறுப்பினர் மாசிலாமணி, தொகுதி செயலாளர் சந்திரன், தொழிற்சங்க மாநில செயலாளர் வேதா வேணுகோபால், பாராளுமன்ற தொகுதி மாநில இணையதள அமைப்பாளர் கரிகாலன், நெல்லித்தோப்பு தொகுதி அவைத்தலைவர் செந்தில்குமார், தேவா உள்ளிட்ட பணிமனை தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சமூக நல்லிணக்க இயக்கத்தின் சார்பில் காஷ்மீர் பஹல்காமில் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பயங்கரவாதிகளை கண்டிக்கவும் சமூகத்தில் மக்களை ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் வலியுறுத்தி அமைதி ஊர்வலம் பெரியார் சிலையில் தொடங்கி அண்ணா சிலை அருகே நிறைவு பெற்றது. நிகழ்விற்கு கிருஷ்ணமூர்த்தி தலைமை ஏற்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமச்சந்திரன், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் பாலசுப்ரமணியன், திராவிட கழகத்தை சேர்ந்த அன்பரசன், முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை சேர்ந்த மணி கலியமூர்த்தி, சமூக நல்லிணக்க பிரதிநிதிகள் இனாமுல் ஹாசன், ராதாகிருஷ்ணன் மற்றும் ஜனநாயக மாதர் சங்கத்தின் சத்யா ஆகியோர் அஞ்சலி உரை நிகழ்த்தினார்கள். நிகழ்வில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கண்ணமங்கலம் ஒன்றியம் பக்கிரிபாளையத்தில் மே 1ஆம் தேதி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு ஒன்றிய பெருந்தலைவர் RS வாசன் தலைமை வகித்தார். ஊராட்சி மன்ற தலைவர் தமிழரசி முருகன், ஒன்றிய குழு உறுப்பினர்கள் முத்துக்குமரன், வட்டார வளர்ச்சி அலுவலர் சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மே தினம் அரசியல் தலைவர்கள் வாழ்த்து, தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கல். புதுச்சேரியில் உள்ள பழமையான கட்டிடங்களை புனரமைக்க நிதி ஒதுக்கப்படும்.
கலவை கல்லூரி திறப்பு விழாவில் முதலமைச்சர் அறிவிப்பு. நாளை திறக்கப்படுகிறது புதிய பேருந்து நிலையம். 3ஆம் தேதி முதல் பேருந்துகள் வருகை. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.